அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்த நிலையில் அதனை வாபஸ் பெறாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை தொடர்ந்து அவதூறாக, ஆதாரமில்லாமல், அடிப்படை எதுவும் இல்லாது அவர் பேசி வருவது கடும் கண்டனத்துக்குரியது. பிரைம் மினிஸ்டரோடு வலதுபுறத்திலே உட்கார வைத்தார்கள் எடப்பாடியாரை, நாங்கள் மறுக்கவில்லை. அங்கே எடப்பாடியார் அவர்களை வலதுபுறத்திலே அருகிலே உட்கார வைத்துவிட்டு இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்கிற வேலையாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை அவதூறாக பேசுவது, அம்மா அவர்களை அவதூறாக பேசுவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற அந்த நடவடிக்கையிலே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டீர்களா இல்லையா?